வணக்கம். நான் சிறுபிள்ளையா இருக்கிறபோது, படிக்கிறபோது, பள்ளிக்கூடத்தில படிக்கிறபோது, சிவகாமியின் சபதம் படிச்சப்ப, எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுங்களா? அதில வர்ற அந்த ஆயனர், அதாவது அந்த சிற்பி, சிவகாமியினுடைய தந்தை, வடநாட்டில் அமைந்திருக்கக்கூடிய அந்த அஜந்தா, எல்லோரா ஓவியங்களும், அந்த ஓவியம் வரையப்பட்ட ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு, அந்த நான் கதை முழுவதும் அவர் தேடிக்கிட்டே இருப்பார். அத நோக்கி போறதுக்கு தான் எல்லாத்தையும் அனுப்பி கூட விடுவாரு. இப்ப இத படிச்சுட்டு இருந்தப்ப எனக்கும் என்ன தெரியுங்களா? எப்பயாவது ஒரு நாளைக்கு அஜந்தா பாத்துறணும், எல்லோரும் பாத்துறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் வாழ்நாள்ல இருந்துட்டே இருந்தது. இப்ப நான் என்னுடைய 15 வயசு, 20 வயசுல நெனச்ச ஒரு விஷயம், ஒரு 50 வருஷம் கழிச்சு நடந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். 2022ல நானும் என்னுடைய துணைவியாரும், என்னுடைய உறவினர் அதாவது என்னுடைய மகன் முறை திரு ரவி அவர்கள், அவருடைய துணைவியார் சுகன்யா அவர்கள் வந்து புனேல இருக்கிறாங்க. அவங்க அழைச்சிருந்தாங்க. நானும் புனே தமிழ்ச்சங்கத்துக்கு போயிருந்தேன். அப்ப நாங்கலாம் போய் அவங்க வீட்ல தங்கிட்டு, எல்லாருமா சேர்ந்து அ சாய்பாபா கோயிலுக்கும் போயிட்டு, அப்படியே அஜந்தா எல்லோரும் பார்த்துரணும் அப்படின்னு ஒரு முடிவோட கிளம்புனோம். நாங்க அஜந்தாவுக்கு வந்திருக்கோம். ரொம்ப சுலபம். நீங்க எல்லாம் ஃபேமிலியோட வரணும். இத பார்க்க முடியாத ஒரு இடம். அற்புதமா இருக்கும். இந்த பாருங்க இவங்க எவ்வளோ சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்கன்னு சொல்லி. ஆமா. அதுக்கு காரணம் அஜந்தா தான். அப்ப அவங்க பிள்ளைகளும் கூட வந்தாங்க. சின்னவரு விஜய், பொண்ணு ரக்ஷிதா எல்லாரும் வந்தாங்க. அவங்க குடும்பம், நானு, என்னுடைய துணைவியார் எல்லாருமே அவரே வண்டி ஓட்டுனாரு. நான் எல்லாருமா போனோம். கார்ல போனோம். வெகு தூர பயணம். வடநாட்டுல கார்ல போறப்ப தான் அங்கெல்லாம் நம்ம தமிழ்நாடு எவ்வளோ பெருசு அப்படின்னு தெரியுது. ஏன்னா, பல இடங்கள்ல ரோடுகளே கிடையாதுங்க. அதெல்லாம் நம்ம சும்மா சொல்லக்கூடாது. இப்ப நான் சொல்றது 22ல தான். அது இப்ப வெறும் புழுதிக்காடா தான் இருக்குது. அஜந்தா எப்படி இருக்குன்னு தானே கேட்குறீங்க? அஜந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்ல. நீங்கெல்லாம் குடும்பத்தோட கட்டாயம் வரணும். அப்பதான் நான் சந்தோஷப்படுவேன். இப்ப நாங்க ஒரு நாள் போய் தங்கிட்டு, அப்புறம் அங்கேருந்து காலையில கிளம்புறோம். அஜந்தாவை நோக்கி போறப்பலாம் எனக்கு மனசுக்குள்ள அந்த ஓவியங்கள பத்தி எண்ணம் வருது. இப்ப நான் போறப்ப அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே போறேன். அவரும் சொல்லிட்டே வர்றாரு. அத பத்திய செய்திகள் எல்லாம் அந்த இதில நம்ம இன்னைக்கு கூகுள்லயும், யூடியூப் இதுகள்லயும் பார்க்கக்கூடிய செய்திய பார்க்குறோம். அதாவது இது வந்து ஒரு காட்டுப் பகுதியில இருந்திருக்குது. ஒரு முறை 1819ல ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி, சென்னையில இருந்த ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி, ஜான் ஸ்மித்ங்கிறவரு புலி வேட்டையாட போயிருக்காங்க. அப்பல்லாம் புலி வேட்டையாடுறதுங்கிறது அனுமதிக்கப்பட்ட ஒண்ணு. நீங்க ஜிம் கார்பெட் அப்படிங்கிற அந்த வேட்டையாடியினுடைய குமாவுன் புலிகள்னு அந்த புத்தகத்தை எப்பயாவது நேரம் இருந்தா படிங்க. அத பத்தி நம்ம ஒரு நாளைக்கு பேசுவோம். அப்ப புலி வேட்டையாட ஜமீன்தார்கள், அரசர்கள் எல்லாம் போவாங்க. இவரும் போயிருக்காரு. அப்போ ஒரு புலி தப்பிச்சு போயிருச்சு. அந்த மலை உச்சியில நின்னுட்டு இருந்தவரு அங்கேருந்து மாடு மேய்க்கிற பையன்கிட்ட இந்த புலி எங்க போச்சுன்னு கேட்டுருக்காரு. அப்பதான் அந்த பையங்க கீழ இந்த புலி குகை இருக்கு அங்க போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவரு குதிரைய விட்டு இறங்கி தன்னுடைய அந்த படையோட போயிருக்காரு. அப்பதாங்க இந்த உலக அதிசயத்த பார்த்துருக்காரு. ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? கிமு 1ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட பௌத்த மடாலயங்கள், குகைகள், குகை கோயில்கள் எல்லாம் 1800 வருஷம் மறைஞ்சு கிடந்திருக்கு. பல மன்னர்கள் ஆண்டிருக்காங்க. பலர் போர்கள் நடந்திருக்கு. எவ்வளவோ நடந்திருந்தாலும் கூட, இப்ப இவர் தான் உலகத்துக்கு வெளியில கொண்டு வராரு. கொண்டு வந்தா, இதனுடைய அழகையும், உள்ள இருக்கக்கூடிய ஓவியங்களுடைய இதையும் பார்த்து மக்கள் வியந்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. யுனெஸ்கோ நிறுவனம் 1983ல இத வந்து உலக கலை பண்பாட்டு சின்னமாக அறிவிச்சதுன்னா பார்த்துக்கங்களேன். இப்ப நாங்க அங்க போனோங்க. போயி அந்த குகைகள பார்க்க போறப்ப, அதுல டோலியில போலான்னாங்க. ஏன்னா நடக்க முடியல. 8 குகைகள், 9 குகைகள். மொத்தம் 29 குகைகள் இருக்கு. 29ல 19 குகைகள் வழிபாட்டு தலமாகவும், 10 குகைகள் அந்த பௌத்த குருமார்கள் தங்குன இடமாவும் இருந்ததாவும் அங்க சொல்றாங்க. இப்ப நாங்க ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டே போறோம். அதுல அந்த குகை கோயில்கள பார்த்து நாங்க அசந்தே போனோங்க. அப்பாடி! ஒவ்வொரு புத்தரும் அவ்வளவு அவ்வளவு அழகு. எப்படி மலைய குடைஞ்சாங்க? எப்படி குகைய உருவாக்குனாங்க? குகைக்குள்ள எப்படி கோயில் உருவாக்குனாங்க? கோயிலுக்குள்ள எப்படி புத்தர உருவாக்குனாங்க? அதாவது நீங்க ஒரு குகைக்குள்ள போனீங்கன்னா, முதல்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஹால் இருக்குதுங்க. சில்லுன்னு காத்து வருது. நாலா பக்கம் வெளிச்சமும், நாலா பக்கம் எந்த லைட்டும் வேண்டியதில்ல இருக்கு. அத தாண்டி உள்ள போனா தான், அந்த கருவறை மாரி இருக்கு. அதுல தான் புத்தர் இருக்காரு. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வடிவம். அந்த கை வச்சிருக்கக்கூடிய முறைகள்ல அந்த
அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிற செய்தி தெரியுது. அங்கே தான் அந்த புத்த குருமார்கள் வந்து தங்களுடைய புத்தருடைய கருத்துக்களை பரப்புவாங்களாம். இப்போ இதெல்லாம் அங்கே இருந்த புத்த குகைகள், அது போக ஓவியங்கள், உலக புகழ்பெற்ற ஓவியங்கள். இந்த ஓவியங்கள் எப்படி வரையப்பட்டன, அது எப்படி அந்த வண்ணங்கள் இருந்தனங்கிறதான் அந்த சிவகாமி சபத்தில் அந்த ஆயனர் தேடிக்கிட்டே இருப்பார். ஒன்றும் இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வண்ணம் உருவாக்குவது ஒரு காலத்தில் எப்படின்னா பூக்களை வச்சு தான் வண்ணங்களை உருவாக்கியிருக்காங்க. அதே போல் அந்த வேதியியல் முறைப்படி அதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் கல் இருக்குது பார்த்தீங்களா, பச்சை கல், நீலக்கல், இந்த இதை எம்சாண்ட் மாதிரி மாற்றி அதுக்கு மேலே நுணுக்கி அதை அதிலிருந்து பிழிஞ்சு எடுத்தால் வர்ற நிறம் மாதிரி அது அந்த நிறத்தை அப்படியே ஓவியமாக வரைவாங்களாம். அந்த ஓவியம் காலங்காலத்துக்கு மறையாமல் நிற்குமா. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய அதனுடைய ரகசியம்னே சொல்கிறாங்க. நாங்கள் போய் எல்லா இடமும் பார்த்தோம், அந்த குகைகள் பார்த்தோம், அந்த ஓவியங்கள் பார்த்தோம். அதே போல் அதை சுற்றி வர்ற போது ஏற்பட்ட ஒரு வைப்ரேஷன், இது எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இன்னும் எல்லோராவுக்கு போகணும். நாங்கள் எல்லோரா போகிறதா இருந்தால் நம்ம நினைக்கிறோம் அஜந்தா எல்லோரும் சேர்த்து சொல்லிட்டா பக்கத்தில் தான்னு. அங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் போடுங்க. இது இந்த பக்கம் கிழக்க இருக்குன்னா அது மேற்க இருக்குது. அப்புறம் மத்தியான உணவுக்கு மேலே திரும்ப பயணப்பட்டோம்னா அங்கே போய் சேர்ந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த குகைகளை நாங்கள் பார்த்த அந்த அழகான காட்சிகளையும் அந்த ஓவியங்களையும், நாங்கள் பயணப்பட்ட போது நாங்கள் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வந்ததையும் நாங்கள் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சோம். ஒரு இடத்துலலாம் சோர்வாகி உட்கார போகிறப்ப நான் சொன்னேன், இதுக்கு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டால், இது ரொம்ப டயர்டாக வந்திருப்பாங்க, அதனால் அசந்தா உட்காருவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் அஜந்தாவா ஆயிடுச்சோ அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதை கேட்டு எல்லோரும் சந்தோஷமாக சிரிச்சிட்டு போயிட்டு வந்தோம். இப்போ நிறைய குரங்குகள் இருந்துச்சு அங்கெல்லாம். இதுக்கு ஏன் அஜந்தான்னு பேர் வந்துச்சுங்கிறது நாங்கள் எங்கேயே கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப அசந்தா அஜந்தான்னு வந்து எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த அஜந்தா எல்லோரா இந்தியாவினுடைய அடையாளங்களில் ஒன்றுங்கிறது இன்றைக்கும் நினைவு கூறத்தக்கது. வாய்ப்பு இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்க. உலக புகழ்பெற்ற நினைவிடங்கள், சிறப்பிடங்களில் ஒன்று அஜந்தா எல்லோரா சிற்பங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வரும். கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.